கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, கங்குவா படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய விமர்சனங்கள சந்திச்சது. இதுவரைக்கும் இந்த தமிழ் சினிமால இப்படி ஒரு படம் விமர்சனத்து உள்ளாகல அப்படிங்கிற பேச்சு தான் இருந்தது. ஸோ, இப்போ ரீசென்ட்டா ஒரு 2, 3 நாட்களா பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிகாவும் சரி, சூர்யா அவர்களும் சரி, ஒவ்வொரு கோவிலுக்கா போய்க்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அவருடைய அடுத்த படத்துக்கான பூஜையே மாசாணியம்மன் கோவில் பொள்ளாச்சியில இருக்கு. அந்த கோவில்ல தான் பூஜை போட்டிருக்காங்க. ஸோ, இது வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு மாற்றமா தெரியுது சார். நல்ல விஷயம். நான் அதான் சொல்றேன். மாறுனாலும் சரி, அல்லது அவங்க நடிச்சாலும் சரி, என்ன பொறுத்தவரைக்கும் இது நல்ல விஷயம். இதன் மூலமாக ஒரு விஷயத்த அவங்க கன்வே பண்றாங்க. என்னன்னா, எங்கள விட்டுருங்க. அதான் அவங்க கன்வே பண்றத நான் பார்க்குறேன். ஓப்பனா அவரால ஒரு சாரின்னு சொல்ல முடியாது. அந்த சாரிங்கிறத நம்ம கிட்ட சொல்றதுக்கு பதிலா, அல்லது இந்த ஹிந்து தர்மத்துக்கிட்ட, இந்த சனாதன தர்மத்துக்கிட்ட, இல்ல எதெல்லாம் அவங்க இல்ல, கோவிலுக்கு ஏன் போறீங்க? கோவிலுக்கு குடுக்கறத ஹாஸ்பிட்டலுக்கு குடுங்க, அங்க குடுங்க, இங்க குடுங்கன்னு அவங்க பேசின அந்த தான் தோன்றித்தனமான எல்லாத்தையும் மீறி நான் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வரும்ல. இது எல்லோருக்கும் வர்றது தானே. நமக்கே தெரியாம நம்ம அப்பப்போ நம்ம தலையை தடவி பார்த்துக்கணும். ஏன்னா 2 கொம்பு முளைச்சிட்டு இருக்கலாம். ஸோ அந்த 2 கொம்பு அவங்க 2 பேருக்கும் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது. அதில் இந்த படங்களுடைய தோல்விகள் மூலமாக மக்கள் தட்டி வீசியிருக்கதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால அந்த பணிவோடு போயிட்டு அவங்க கடவுள்கிட்ட சரணடைகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பெஸ்ட். ஏன்னா மக்கள்கிட்ட அவங்க வந்து உங்களுடைய உணர்வுகளை புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட அது ஒரு லெட்டராக கடந்து போயிருக்கும். ஓகே, ஸோ அதை தாண்டி தே வாண்ட் சம் அல்டிமேட் சொல்யூஷன். ஓகே, வேற அதை தவிர வேற ஒன்றும் இருக்கவே முடியாது இல்லையா? கரெக்டா இல்லையா? ஸோ கடைசியா அதுதான். ஸோ அதை நோக்கி அவங்க போயிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு சந்தோஷம். இன்னொன்று நான் ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவோ, கார்த்தியோ அல்லது சிவகுமார் அவர்களுடைய குடும்பமோ, ஜோதிகாவை நான் விட்டுறேன். இந்த சர்க்கிள் இருக்காங்க இல்லையா? இவங்களுக்கு பெரிய கடவுள் மறுப்போ அல்லது வந்து ஒரு புரட்சிகரமான கருத்து பேசணுங்கிறதோ கிடையாது. சிவகுமார்லாம் அவர் உண்டு, அவர் வேலை உண்டு தான். மேடை தோறும் போய் கம்பராமாயணம் பேசிக்கிட்டு இருந்தவர் அவர். ஸோ அவர் கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது. 80 வயசு ஆயிடுச்சு இன்னைக்கு அவருக்கு. 80 வயதை கடந்த ஒரு நபர் தன்னுடைய மகன்களுடைய வெற்றியில் சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவ்வளவுதான். இன்ஃபாக்ட் முருகர்னாலே அவர தான் நமக்கு கண் முன்னாடி எக்ஸாக்ட்லி. வருவாரு. ஸோ அதனால அவர் வந்து ஒரு செல்போனை தட்டி விட்டாருங்கிறதுனாலயோ, இல்லை அவர் வந்து பேசின சில பேச்சுக்கள்னாலேயோ, நான் சிவகுமார் ஐயாவை வந்து நான் வந்து தரக்குறைவால நான் விமர்சிக்க மாட்டேன். அவர் ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதர். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தீவிர கடவுள் பக்தி உள்ளவர். தீவிரமான இந்த மண்ணினுடைய கலாச்சாரமாக நம்ம சொல்லக்கூடிய பாரம்பரியமான முறைகளை பின்பற்றி வாழணும்னு நினைக்கக்கூடியவர். அவருக்கு சூர்யாவுடைய திருமணம் தொடர்பாகவே பல மாற்று கருத்துக்கள் இருந்தது. இன்று வரை இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது பல இடங்களில் அவர் பதிவு பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அவரை நம்ம இதில் கொண்டுட்டு வந்து ஒரு பிளேம் கேமில் கொண்டு வந்து நிறுத்தி அவரை குற்றவாளி கொண்டு நிறுத்துறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அவர்லாம் வந்து ஓகே, அவருடைய கருத்துக்கள் ஒரு முரண்பட்டோம்னா பரவாயில்ல. நம்ம வீட்டில் அந்த மாதிரி ஒரு 80-85 வயசுல ஒருத்தர் இருந்தால் நம்ம முரண்பட மாட்டோமா? அவருடைய கருத்துக்களோடு நம்ம அப்படியே உடன்பட்டுருவோமா என்ன? ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நான் அவரை நகர்ந்து போயிடுறேன். when it comes to சூர்யாவுமே சரியான ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு இருந்தாரு. இங்க சிக்கல் வருது அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள், நம்ம நடிக்கக்கூடிய படங்களை தாண்டி நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்குல்ல, அதன் மூலமா நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கரியர்லேயே சிங்கம் தான். சிங்கத்தை தாண்டி அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் கிடையாது. அதே மாதிரி நிறைய தோல்வி படங்களை கொடுத்தாலும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளார அவர் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் அஜித், விக்ரம் சூர்யா அப்படின்னு ஒரு கம்பேரிசன் இருந்தது. இன்னைக்கு விக்ரம் எங்கேயோ இருக்கார், பின்னாடி இருக்கார் நான் சொல்றது. ஏன்னா தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு கிராஃப்ல அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் கை கொடுக்கல. சூர்யாவும் அந்த மாதிரி தான். ஆனால் சூர்யா தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில இயங்கிக்கிட்டே இருக்காரு. விக்ரம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, நம்மளுடைய மார்க்கெட் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்து நடிக்க ஆரம்பிச்சார். ஆனால் சூர்யா தொடர்ந்து நடிக்கிறதுக்கு காரணம் சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய பின்புலம், சூர்யாவுக்கு இருக்கக்கூடிய பேக்கப். அந்த பேக்கப் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு பாசிட்டிவா பார்க்கப்படுது. இன்னைக்கு அதே பேக்கப் தான் இன்னைக்கு அவருக்கு நெகட்டிவா பார்க்கப்படுது. இப்போ கங்குவா படம் தோத்ததுக்கு காரணம் வெறும் ஹிந்துக்களுடைய உணர்வு, இங்க இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தினுடைய தீவிரமான ஃபாலோவர்ஸ் தான் தோக்கடிச்சிட்டாங்க, பாஜக தோக்கடிச்சிருச்சு, பாமக தோக்கடிச்சிருச்சுன்னா அப்படிலாம் கிடையாது. இவங்களால ஒரு கருத்தியலை சொல்ல முடியும். ஓகே, இவங்களால ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடியும். ஆனா அதை தாண்டி அந்த படம் ரொம்ப நல்லா இருந்திருந்ததுன்னா, படம் நல்லா இல்லை, படத்தினுடைய முதல் 20 மினிட்ஸ் நல்லா இல்லைன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை அந்த நடிகருடைய ஹீரோவுடைய மனைவியே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் சமகாலத்தில் எங்கேயுமே சொன்னது கிடையாது. அதுக்கு முன்பாகவும் சொன்னதில்லை. அது அறிக்கையாகவே வெளியிட்டாங்க. ஒரு 1/2 hour தான் நல்லா இல்லை, அதுக்கு பிறகு படம் நல்லா தான் இருக்குன்னு சொல்ல வேண்டிய ஒரு துர்பாகியமான ஒரு நிலையை ஜோதிகாவுக்கு ஏற்பட்டுச்சு. ஸோ அப்படியான சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இவ்வளோதான் ரிசல்ட் வரும். இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக இருந்து ஒருவேளை ஓடி இருந்ததுன்னா, அப்படின்னா அவர் இவங்கெல்லாம் பேசின பேச்சுக்கு கடவுள் வந்து தண்டனை கொடுக்கல, அல்லது இங்கே இருக்கக்கூடிய இந்த தர்மம் தோத்துருச்சு, இங்கே இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய கோபத்துக்கு அவர் உள்ளானாரு, அதனால வன்னியர்கள் தோத்துட்டாங்க அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. நம்ம அதை அப்படி புரிஞ்சிக்கவே வேண்டியதில்லை. இந்த படம், இந்த கோபம், அவர்கள் பேசிய பேச்சு, அதனுடைய விளைவு, அவ்வளவுதான். அடுத்த படம் நல்ல படம் பண்ணாருன்னா ஓட தான் போகுது. மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பார்க்க தான் போறாங்க. அப்படி பார்த்தா ஐடியாலஜிக்கலி எதிர் திசையில் நிற்கக்கூடியவங்க படம்லாம் ஓடவே கூடாது. கரெக்ட் தானே? கரெக்டா இல்லையா? ஸோ தமிழ்நாட்டில் ஹிந்து மத உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய, தங்களை கடவுள் மறுப்பாளர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இசையமைக்கக்கூடிய, தயாரிக்கக்கூடிய படங்கள் ஓடக்கூடாது. நம்ம அப்படி என்னைக்குமே பார்த்தது இல்லை. கரெக்டா? ஏஆர் ரஹ்மானை என்னைக்கு நம்ம மதமா பார்த்தோம்?
ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ரஹ்மானுக்கு முன்னாடி திலீப், எனக்கு அவர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அவர் போடுற பாட்டு பிடிச்சிருக்கா, நான் நைட்டு எனக்கு ஒரு மனசுல ஒரு பெரிய பாரம் இருக்கும்போது எனக்கு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு அவர் பாட்டு உதவி பண்ணுது, சந்தோஷம், அவ்வளவுதான். இளையராஜாவை யாரும் இங்க சாதியா பார்த்தது இல்லை, கரெக்ட் தானே? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சட்டம்லாம் போடுறதுக்கு முன்னாடி அனைத்து சாதியினர் வீட்டிலும் போயிட்டு வரதுக்கான ஒரு உரிமை யாருக்கு தான் கிடைச்சது? இளையராஜாவுக்கு தான். எல்லாருடைய வீடுகளிலும் எல்லாருடைய மனங்களிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீக்கமர நிறைஞ்சிருந்தாரு. அப்போ யார் ஜாதியை பார்த்தா? ஸோ அப்போ நம்ம கலையை என்னைக்குமே ஒரு அந்த மீட்டரில் நம்ம அணுகுனதே இல்லை. அவங்க என்ன மொழி, என்ன மதம், என்ன இனம், என்ன ஜாதி, நெவர் 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 நெவர். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இருந்த பிரச்சனை அந்த படத்துடைய அவுட்புட். கூடுதலாக அவர்கள் பேசிய பேச்சு, இந்த ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் டே ஆடியன்ஸில் அந்த ஒரு 100 சீட், ஒரு 500 சீட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 100 சீட் இருக்குல்ல, 500 சீட் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் அந்த 100 சீட்டை ஃபில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவன் இங்கே இருக்கலாம். அதில் ஒரு 50 பேர் அதை அவாய்ட் பண்ணானா அந்த ஹவுஸ்ஃபுல்லுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் தான் முன்னாடியே தெரியும், மொத்தம் 5000 சீட்டு தான், எங்கே இருந்தாலும் ரசிகர்களை கொண்டு வந்து நிரப்பிடலாம். இது ஆடியோ லான்ச் கிடையாது, இது படம். தேட்டருக்கு தேட்டர் ஆடியோ லான்ச் மாதிரி, கரெக்டாக ஒவ்வொரு ஸ்க்ரீன்லேயும் ஆடியோ லான்ச் நடக்கிற மாதிரி. அப்போது தண்டனை தான் செய்வீங்க. அப்போ இந்த டெஃபிசிட் எவ்வளோ அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த ஹிந்து தர்மத்துக்கு எதிராக ஒருத்தர் பேசினாருன்னா நாங்கள் அந்த படத்தை புறக்கணிப்போங்கிற இந்த டெஃபிசிட்டோட அமௌண்ட்டு இன்னைக்கு ஒரு படத்துடைய காஸ்ட், இது எவ்வளோ பெருசாகுதுங்கிறத பொறுத்து தான் இதை நம்ம வேல்யூவேட் பண்ண முடியும். ஏன்னா உடனடியாக உணர்வு வந்து தமிழர்கள் எல்லோரும் இணைந்து, இந்துக்கள் எல்லோரும் இணைந்து இதோ சூர்யாவை புறக்கணித்து விட்டார்கள் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து இந்நேரம் ஐயப்பன் பாடலுக்கு எதிராக என்ன பண்ணியிருக்கணும்? இன்னமும் நம்ம சோஷியல் மீடியாவில் தானே உட்காந்து கொந்தளிச்சுட்டு இருக்கோம். இன்னமும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கருத்தியலாக நம்ம பேசுவதாக நினைச்சு, நம்ம சண்டை போடுவதாக நினைச்சு, நம்ம ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதாக நினைச்சு நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது எவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்கு? காமன் மேன் அதை ரிலேட் பண்றானா? அவனுடைய தினசரி பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனையா இருக்கா? அல்லது இன்னமும் அவனுக்கு மோடியை திட்டுறதுக்கான காரணங்களை இவங்களால உருவாக்கி கொடுக்க முடியுதா? ஒரு உதாரணத்துக்கு இப்படிப்பட்ட ஐயப்பன் சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது அசால்ட்டா தூக்கிட்டு வந்துட்டானுங்க குலக்கல்வி திட்டம், விஸ்வகர்மா என்பது குலக்கல்வி திட்டம், குலக்கல்வியை ஊக்குவிக்கிறார்களா கொண்டு வந்துட்டானுங்க, உருட்டுறானுங்க. பாத்தியா இல்லையா? சோஷியல் மீடியால உருட்டிக்கிட்டே இருக்கானுங்க. நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. விஸ்வகர்மா திட்டம்ங்கிறது எப்பேற்பட்ட திட்டம்? மத்திய அரசு யோசிச்சு கொண்டுட்டு வந்த திட்டம், எப்பேற்பட்ட திட்டம்? ஓகே, இங்க இருக்கக்கூடிய காலம் காலமாக கைவினை கலைஞர்களாக இருக்கக்கூடிய சமூகம், ஓகே, எல்லாரையும் கொண்டு வந்துட்டாரு, எல்லோரையும் கொண்டு வந்துட்டார். காலனி தயாரிப்பவர்கள் தொடங்கி, தச்சு வேலை செய்பவர்கள் தொடங்கி, பொற்கொள்ளரிலிருந்து அனைவரையும் கொண்டுட்டு வந்து எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மேம்பாட்டு திட்டத்தை இத்தனை வருடமாக எந்த ஒரு அரசும் யோசிக்காத ஒரு விஷயத்தை ஒருத்தர் கொண்டுட்டு வந்தாருன்னா அதை கூட தமிழ்நாட்டில் என்னவா கொண்டுட்டு போய் முடிக்க முடியுது? குலக்கல்வி யார் பண்ணது? அந்த காலத்துல பிரிட்டிஷ்காரங்க இருந்த சமயத்துல அப்படின்னு இன்னும் கொண்டுட்டு போறான். வேத காலத்துல அப்ப இருந்ததுல குருகுலம் அந்த மாதிரி அப்படிங்கிறான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த நரேட்டிவை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய டீம் இங்கே வேலை பார்த்தாலும் அதை மீறி அவன் ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ அப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு கங்குவா படம் ஓடாததுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய வன்னியர் அமைப்புகளோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ அமைப்புகளோ காலை தூக்கி விட்டா அது நம்மளே ஏமாத்திக்கிறதுக்கு சமம். குருவி உட்கார பணம்பலம் விழுந்த கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவி உட்கார்ந்தது எப்போதும் எதேச்சியாக உட்காரும். இந்த வாட்டி பிளான் பண்ணி உட்கார்ந்தது. கொஞ்சம் அழுத்தி தான் பார்ப்போமே, நம்ம உட்காந்து அந்த பணம்பலம் விழுவுமான்னு ட்ரை பண்ணுச்சு. பணம்பலம் பழுத்து இருந்தது, விழுந்துருச்சு. அதனால குருவியால எல்லா பணம்பழத்தையும் வீழ்த்திட முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்போ அந்த குருவி பருந்தா மாறணும், அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை நிறைய பேர் விமர்சிக்கலாம், பட் என்னுடைய கருத்தை சொல்றது தான் என்னுடைய வேலைன்னு நான் நம்புறேன். அதனால நான் அதை ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்றேன். சார், சமீபத்தில் ரஜினி அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சிருந்தாரு. அதை பற்றி நிறைய பேர் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் திரையுலக சூப்பர் ஸ்டார், நான் அரசியலில் சூப்பர் ஸ்டாரு, நாங்கள் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம், உங்களுக்கு என்ன இதில் கேள்வி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவருக்கு அவரே பட்டம் கொடுத்துக்கிட்டாரே சார். இதுக்கு 2 பதில் இருக்கு நட்ராஜ். சீமானை நம்பி அல்லது சீமான் பேசின அரசியலை நம்பி எத்தனையோ பேர் ரஜினியை திட்டினாங்க. அந்த எத்தனையோ பேரில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு இவ்வளோ பேரை திட்ட விட்டுட்டு சீமானால் போயிட்டு ரஜினியை சந்திச்சு தோளில் கை போட்டுட்டு நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து என்ன பேசினேன் நான் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்னொரு மேடையில் அவர் சினிமா சூப்பர் ஸ்டார், அரசியல் சூப்பர் ஸ்டாருங்கிறாரு. இது ஒரு உதாரணம். ஸோ சீமானை நம்பி செல்லக்கூடிய தம்பிகள் உணர்ந்துக்கணும், சீமானுக்கு மன்னிப்பு ஈஸியாக கிடைச்சிரும், சீமானோட தம்பிகளுக்கெல்லாம் கிடைக்காது. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ரஜினி ரசிகன் உடனே போயிட்டு சீமான் போயிட்டு ரஜினியை பார்த்துட்டாரு, ரஜினி தோளில் கை போட்டுட்டார் அப்படிங்கிறதுனால நீ பேசின பேச்செல்லாம் மறந்துடுவான்னு அர்த்தம் கிடையாது. அவன் காலங்காலத்துக்கும் உன் மேலே வன்மத்தோடு தான் இருப்பான். ஏன்னா நீ அவ்வளோ பேசியிருக்க. ரஜினி அவர்களை திரையில் பார்த்து ரசித்து ஆர்ப்பரித்து கைதட்டி கொண்டாடிய ஒரு தலைமுறையை சேர்ந்த நான் உட்பட பலர் அவர் எப்படி வேற மண்ணிலேருந்து எங்கள் மண்ணை ஆள முடியுமா, ரஜினி ஓ ஸ்டேட்டுக்கு போ அப்படின்லாம் சொல்லி மேடையில் ஏதோ போகிற போக்கில் அப்படி பேசினதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தேடி பல காணொளிகளில் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அவர் அரசியலில் மட்டுமல்ல, அவர் சினிமாவில் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையிலும் நிஜ வாழ்க்கையிலும் அவர் சூப்பர் ஸ்டார் தான். எப்படி தோனி ஒரு இன்ஸ்பிரேஷனோ அந்த மாதிரி அவர் ஒரு டிக்கெட் கலெக்டராக இருந்தவர் இன்னைக்கு இந்தியாவை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் கபில் தேவுக்கு பிறகு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்து
28 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியர்களுடைய நிறைவேறாத கனவை நிறைவேற்றி வைத்த தோனி எப்படியோ அப்படித்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும். அவர் எல்லாத்துலேயுமே சூப்பர் ஸ்டார். கண்டக்டராக இருந்தபோதும் சூப்பர் ஸ்டார், நடிக்க வந்த பிறகும் சூப்பர் ஸ்டார், இன்னைக்கு அரசியலேருந்து விலகிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு அவர் திரைமறைவில் செய்துட்டு இருக்க வரக்கூடிய அரசியல் வேலையிலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். முதல்ல சீமானை நம்பி செல்லக்கூடிய இந்த தம்பிகள் இந்த அரசியலை புரிஞ்சுக்கணும். உங்கள் அண்ணனால எல்லா பகையும் ஒரே நாளில் தொடச்சி போட்டுட்டு யாரை கழுவி ஊற்றணுமோ அவங்களே போய் கட்டி பிடிச்சிக்க முடியுது. உங்களாலையெல்லாம் முடியுமா? அவருடைய இழப்புகளை அவரால் தாங்கிக்க முடியும், உங்களோட இழப்புகளை உங்களால் தாங்கிக்க முடியுமாங்கிற கேள்வியை கேட்டுக்கணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல்ல ஏன் சீமானை சந்திக்கிறாரு? எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குது. ரஜினி ரசிகர்கள் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஓகே, ஏன்னா நானும் ஒரு ரஜினி ரசிகர் தான்ங்கிற அடிப்படையில் உரிமையில் பேசுகிறேன்னு கூட வச்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ நாட்களில் அவர் அண்ணாமலையை சந்திக்கலை? ஏன் இவ்வளோ நாட்களில் அவர் விஜயை சந்திக்கலை? ஏன் இவ்வளோ நாட்களில் அவர் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று சக்தியாக தங்களை அடையாளப்படுத்திக்கக்கூடிய எந்த ஒரு தலைவரையும் அவர் சந்திக்கலை? கரெக்ட் தானே? பட் சீமானை மட்டும் ஏன் சந்திக்கிறாரு? உண்மையாகவே விஜயுடைய வரவு, ஓகே, அந்த வருகை ரஜினிக்கு நாம் பண்ணாததை விஜய் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தையும், விஜய்க்கு எதிரான ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவை நம்ம கிரியேட் பண்ணணும்னா நம்ம சீமானை கூப்பிட்டு பேசினா கரெக்டாக இருக்குங்கிற ஒரு கால்குலேஷனில் செயல்படுறாரோங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அது சீமானால முடியுமா சார்? ஏன்னா ஒரு சீமானால முடியுதோ முடியலையோ, ரஜினியால் இதை ஒரு டிஸ்கஷன் ஆக்க முடியுது இல்லை? கூட்டிட்டு போனவர் ரவீந்திரன் துரைசாமி. ரவீந்திரன் துரைசாமியோட கால்குலேஷன்ஸ் என்னங்கிறது எனக்கு தெரியும். தீவிர ஆர்எஸ்எஸ்காரர், தீவிர பாஜக ஆதரவாளர், அதே அளவுக்கு தீவிர திமுக ஆதரவாளர். ஸ்டாலினை தமிழ்நாட்டினுடைய தனி பெரும் தலைவராக அவருடைய பேச்சுக்கள் நிலைநிறுத்த உதவி இருக்கிறது. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ங்கிற டேர்மை தமிழ்நாட்டுக்குள்ளார புழக்கத்தில் கொண்டு வந்தவர் ரவீந்திரன் துரைசாமி. நம்ம அண்ணன் தான், அதனால உரிமையாகவே சொல்கிறேன். நம்ம அண்ணனுக்கு மோடியை பிடிக்கும், நம்ம அண்ணனுக்கு ஸ்டாலினையும் பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு ஜெயிக்கிறவங்க எல்லோரையும் பிடிக்கும். இதே கான்செப்ட் தான் மோடிக்கும். மோடிக்கும் யார் வெல்கிறார்களோ அவரை பிடிக்கும். ஃபட்னவிஸ் ஜெயிக்கிறாரா அவரை பிடிக்கும், உதயநிதி ஜெயிக்கிறாரா அவரை பிடிக்கும். கட்சி வேறுபாடுலாம் கிடையாது. ஏன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸை அப்படி தான் அவர் பார்த்துருக்கிறாரு. அவர் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த வெற்றி எவ்வளவு அவசியங்கிறத உணர்ந்தவங்க. வெற்றிக்கு இன்னொரு பக்கமாக இருக்குல்ல, அது தோல்வி கூட இல்லை, தோல்வியோ இல்லை வெற்றிக்கு பக்கத்தில் வரக்கூடிய இடமோ அது கூட அவங்களுக்கு எப்படிப்பட்ட தர்ம சங்கடத்தை கொடுத்துருக்கு. அவங்களுடைய அரசியலை பேச முடியாமல் இந்த நாட்டில் அதனால் எவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திச்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச ஒரு இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அதனால தான் அவங்க எலெக்ஷன்ஸை ரொம்ப சீரியஸாக ஹேண்டில் பண்ணுறாங்க மற்ற மாநிலங்களில். அதையும் நான் அண்டர்லைன் பண்ணுறேன். ஸோ வெகெயின் when it comes to ரஜினி மீட்டிங் சீமான், சீமான் மீட்டிங் ரஜினி, இதில் எது யாரால் உருவாக்கப்பட்டது? ஒரு உதாரணத்துக்கு ரவீந்திரன் துரைசாமி இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் ரஜினிகாந்த் வேணான்னு நினைச்சிருந்தாருன்னா சீமானை சந்திக்காம தவிர்த்திருக்கலாமா இல்லையா? கண்டிப்பா. இதன் மூலமாக ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் சீமானுக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுதான் அவர் சந்திக்கிறாரு. அப்போ இந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இந்த நேரத்தில் சீமானுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு எண்ணம் ஏன் ரஜினிக்கு வருது? இன்னொன்று, சீமானை இந்த நேரத்தில் ஸ்ட்ரெங்தன் பண்றது யார் யாரு? ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா சீமானை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எப்படியாவது விஜயை வலுவிழக்க செய்யணுங்கிற ஒரு முயற்சியை திமுக ரொம்ப அப்பட்டமாக செய்யுது. சீமானுக்கு மறைமுகமாக உதவுறது, நாம் தமிழர் கட்சிக்கு ஃபண்ட் சோர்ஸ் சப்போர்ட் பண்ணுறது, நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறது, அவங்க கூட்டங்களுக்கு அனுமதி கேட்டால் உடனடியாக அனுமதி கொடுக்க சொல்லி எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வாய்மொழி உத்தரவு பரப்பியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இப்படி அத்தனை விதமான உதவிகளும் மறைமுகமாக யாருக்கு செய்யப்படுது? சீமானுக்கு செய்யப்படுது. எதுக்கு? பிகாஸ் ஹீ வில் ஹிட் விஜய். ஸோ இப்போ விஜய் வந்து ஒரு இலக்கை நோக்கி ஓடுறாரு. எந்த இலக்கை நோக்கி ஓடுறாருன்னா திமுக அங்கே இருக்கு, பாஜக அங்கே இருக்கு. அவர் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார், சித்தாந்த எதிரி, அரசியல் எதிரி. அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அவர் ஓடும்பொழுது குறுக்க ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அவர் ஓட்டம் தடைபடுமா தடைபடாதா? தடைபடும். நேச்சுரலி. இந்த ஓடுறவருக்கு என்ன இன்டென்ஷன், அவரை ஓட சொன்னது யாரு அப்படிங்கிறது ஒரு தனி டிபேட்டு. தடைபடுமா தடைபடாதா? சிம்பிளான கேள்வி. திமுக பதில் சொல்றதுக்கு பதிலாக விஜய்க்கு சொல்ல வேண்டிய பதில் எல்லாத்தையும் சீமானை வச்சு சொல்ல வச்சா? இப்போ நீ வந்து சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி ஒரு கருத்து சொல்ற, உனக்கு நான் கருத்து சொல்றதை விட எனக்கு பதிலா தம்பி ரகு நீ சொல்டா அப்படின்னு சொன்னேன்னா நான் உன்னை மதிக்கலைன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? கண்டிப்பா கரெக்ட் தானே? போனா போ, உனக்கு நான் கருத்துலாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி உனக்கு கடந்து போறது வேற, அவனை விட்டு கருத்து சொல்றது வேற. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்து நானே உன்கிட்ட நேரடியாக சண்டைக்கு வர்றது வேற. ஸோ இப்போ திமுக என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, விஜயை நாங்க டீல் பண்ணல, நீங்க டீல் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க யாரை இப்போ அந்த வேலைக்கு நியமிச்சிருக்காங்க? சீமானை நியமிச்சிருக்காங்க. அந்த சீமானை கூப்பிட்டு யார் பாக்குறா? ரஜினி அவர்கள். ரஜினி பாக்குறாரு. இன்னொரு பக்கம் கலைஞர் நூற்றாண்டு சம்பந்தமா ஏதோ ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. வேவா வேலு ஒரு புத்தகம் எழுதுறாரு கலைஞரை பத்தி. அந்த புத்தகத்தை போயிட்டு யார் வெளியிடுறா? ரஜினி வெளியிடுறாரு. அந்த மேடையில் அவர் ஒன்று பேசுறாரு. என்ன பேசுறாரு? பழையவர்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம், புதியவர்களுக்கு வந்து வழிவிடுங்க அப்படின்னு பேசுறாரு. அதிலிருந்து அடுத்த தொடர்ச்சியா இப்போ வைரமுத்து என்ன சொல்றாரு? தம்பி வா, தலைமை ஏற்கவா, நான் அண்ணாவிடமிருந்து கடன் வாங்குறேன் அப்படிங்கிறாரு. கரெக்ட் தானே? பேருச்சம்பளம். ஆமா. நான் வந்து இப்போ யாரை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்னா அண்ணாவை நினைச்சுதான். ஏன்னா எங்கிருந்தோ கிளம்பி வந்து
ஒரு சின்ன ஒரு ஊர், ஒரு காஞ்சிபுரம் மாதிரியான ஒரு பெரிய அரசியல் பரிச்சயம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து கிளம்பி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, இங்கு மிகப்பெரிய அளவில் அதற்கு முன்பாக அரசியலை கையில் வைத்திருந்த ஒரு சமூக பின்னணியும் கிடையாது. வந்து அவர் கட்டமைச்சது இந்த தத்துவம்ங்கிறது. பெரியாரோடு முரண்பட்டு அரசியலுக்கு வந்து ராஜாஜியிலிருந்து அனைவரோடும் நட்பு பாராட்டி அவங்க எல்லோரையும் கொண்டுட்டு வந்து ஒரு கூட்டணி குருமா ஒன்று சமைச்சு 1967 அவர் அமைச்ச அந்த அரசு அதற்கு பிறகு தமிழ்நாட்டை எங்கெங்கெல்லாம் எடுத்துட்டு போய் அவர் போயிட்டார் 2 வருஷத்துல. நம்மளால இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து வெளியில வர முடியல. திரும்பவும் அதை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். ஏன்னா தம்பிவா தலைமை ஏற்கவான்னு அண்ணா கிட்ட இருந்து கடன் வாங்குறாராம். அண்ணாவுக்கு உண்மையாகவே திமுக கடன் பட்டிருக்குது. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தை கடன் அல்ல, வாழ்க்கை கடன். ஓகே, அவர் உருவாக்கி வச்சுட்டு போனது. சரி, எகைன் கமிங் பேக் டு த பாயிண்ட். இந்த நேரத்தில் ரஜினி செய்திருக்கக்கூடிய இந்த வேலை என்னை பொறுத்தவரை சூப்பர் ஸ்டாராக நான் ரசிக்கிறேன். ஜெயிலர் படம் 2 தடவை பார்த்தேன். தியேட்டரில் ஒரு தடவை, ஓடிடியில் ஒரு தடவை, இன்னும் 2 தடவை கூட பார்ப்பேன். ஸ்க்ரீனில் நீங்கள் எங்களை என்டர்டெயின் பண்ணுறீங்க, ரசிக்கிறோம், மதிக்கிறோம். தயவு செஞ்சு அரசியல் வேண்டாம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். முன்னாடி நான் சொல்லும்பொழுது வெறுப்பின் அடிப்படையில் சொன்னேன், இப்போ நான் அன்பின் அடிப்படையில் சொல்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய இந்த குழப்பங்கள், நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுகளின் காரணமாக நீங்கள் யாரை வலு சேர்க்கிறீர்கள், யாரை வலுவிழக்க செய்கிறீர்கள் என்பதில் நிறைய மாற்று கருத்து இருக்கிறது. நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி தான் நடிக்கிறீங்க. திரைப்படத்தில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்லேயுமே. உங்களுடைய சித்தாந்தம் என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய படத்தில் ஒவ்வொரு மாதிரி பேசுறீங்க, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாதிரி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க. வேட்டையன் மாதிரியான ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் என்ன கன்வே பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு படத்தை அசால்ட்டாக நீங்கள் நடிச்சுட்டு போறீங்க. நீங்கள் குழந்தை கிடையாது. உங்களை நடிக்க வச்சு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நானும் சேர்ந்தது ஞானவேலை தான் திட்டினேன். என்னங்க இப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்துட்டீங்க, மெக்காலே அப்படின்னு சொல்லி மெக்காலேவுக்கு புகழாரம் சுட்டுறீங்க. எடுத்த உடனே ஸ்க்ரீன் முழுக்க அவருடைய பேர் வர மாதிரி முன்னாடி இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ப்ரிஃபேஸ் ஒன்று கொடுக்குறீங்க. எதற்காக இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ரஜினிக்கு தெரியாதா? ரஜினி ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துருக்க மாட்டாரா? தியேட்டரில் போய்ட்டு நம்மள மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவாக பார்த்தாரு. ஸோ அப்போது திரைக்கு ஒரு அரசியல், தரைக்கு ஒரு அரசியல் தப்பு. இதை தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். அப்போ நான் விமர்சித்த பொழுது நீங்கள் யார், ஒரு மராட்டிய மண்ணை சேர்ந்தவர், ஒரு கன்னடன், தமிழ்நாட்டை ஆளலாமான்னு கேட்டேன். இப்போ அப்படிலாம் கேட்கல. நீங்கள் தமிழ்நாட்டை ஆளலாம். தயவு செஞ்சு ஆள்றதா இருந்தால் உங்களுடைய அரசியல் என்னன்னு சொல்லி, தத்துவம் என்னன்னு சொல்லி வாங்க. அரசியல் வேண்டாம், அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னு சொல்லிட்டு இப்படியான திரைமறைவு அரசியல் பண்ணாதீங்க. சீமான் மாதிரியான ஒரு நபரெல்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்க. நம்ம அண்ணன் தான், அதே தத்துவத்தின் பின்னாடி நின்னவன் தானே. அதனால தான் தெரியும். நான் பின்னாடி நின்னதுனால எனக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், வேணாம். தயவு செய்து இதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கைவிட வேண்டும். திரும்ப திரும்ப சீமானை கூப்பிட்டு மீட் பண்ணுறது, திராவிட முன்னேற்ற கழக மேடைகளில் போயிட்டு புகழாரம் சுட்டுறது, பியூட்டிஃபுல் கவர்மெண்ட்னு சொல்கிறது. அப்புறம் ஒரு பக்கம் வந்து சிஸ்டம் சரியில்லை, அதனால தான் நான் கட்சி நடத்த வந்தேன்னா, சிஸ்டம் சரியில்லாமல் போச்சுன்னா அந்த சிஸ்டத்தை சரியில்லாமல் பண்ணது யாரு? அதே மேடையில் போய் நின்றுட்டு அவங்கள பற்றி புகழ்றீங்க, திரும்ப வந்து சிஸ்டம் சரியில்லைங்கிறீங்க. ஒன்று புகழ்றதை நிறுத்துங்க, இல்லை சிஸ்டம் சரியில்லைன்னு சொன்னதை வாபஸ் வாங்குங்க ப்ளீஸ். உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறோம். சூப்பர் ஸ்டாராக உங்களை கொண்டாடுவதற்கு காத்திருக்கோம். இப்போது உங்கள் மேலே எங்களுக்கு அவ்வளோ அன்பு இருக்குது. நீங்கள் ஒரு மகான், அதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் முடியாது. நீங்கள் ஒரு அதிசய பிறவி, நீங்கள் ஒரு தெய்வ குழந்தை. ஆனால் இது வேண்டாம். ஏன் இவ்வளோ நாளில் நீங்கள் அண்ணாமலையை சந்தித்து பேசல? அவர் ஏன் சந்திச்சு பேசலைன்னா, அவர் ஃபோனில் பேசியிருக்கலாம், டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம், வாழ்த்து சொல்லியிருக்கலாம். பட் இப்படிப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ஏன் அவருக்கு கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுத்துருக்கணும்ல. எண்மண் எண்மக்கள் யாத்திரை போனார்ல, யாத்திரைக்கு ஒரு வாழ்த்து சொன்னதாக தகவல் வந்தது. ஓகே, நன்றி. பட் அந்த யாத்திரை முடிஞ்சு தேர்தலின் பொழுது இப்போ கருத்து சொல்கிறதை நிறுத்திட்டீங்க. அதற்கு பிறகு இதை பற்றி பேசுவதற்கான மேடைகள், வாய்ப்புகள் எத்தனையோ இருந்தது. இது எல்லாத்தையும் தாண்டி சரி, அண்ணாமலையே ஏன் கூப்பிட்டு பேசலைங்கிறதே விட்டுருங்க. வேட்டையின் மாதிரியான ஒரு படத்தில் எப்படி நீங்கள் நடிச்சிங்க? உங்களுக்கு தெரியாத அரசியலா? தமிழ்நாட்டில் தொடர்ந்து நீட்டை வச்சு எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. பிணங்களின் மேல் அரசியல் நடத்தக்கூடிய ஒரு நிலையிலிருந்து மாறி தமிழ்நாட்டு மாணவர்கள் அகில இந்திய அளவில் முதலிடங்களை பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் அப்படியான ஒரு பின்னணியை கொண்டு வந்து ஒரு படத்தின் மூலமாக ஒருத்தர் வைக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு படத்தில் போய் நீங்கள் நடிக்கிறீங்க. அது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது உங்களை பின்னாடி நின்று இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் ஒரு தீவிர கடவுள் பக்தர், நீங்கள் ஒரு தேசியவாதி, நீங்கள் ஒரு ஹிந்துத்துவவாதியாக உங்களை அடையாளப்படுத்துவதில் எந்த விதமான சிக்கலும் இல்லாத நபர். அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. மத நல்லிணக்கம் பேசுவீங்க. ஒரு மதம் உயர்வு, ஒரு மதம் தாழ்வுன்னு பேச மாட்டீங்க. அரசியலுக்குள்ளார ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆழமான அரசியலை புரிஞ்சு பேசுவீங்கன்னு இவ்வளோ நாளாக உங்களை நம்பி உங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு இப்படியான ஒரு பரிசை நீங்கள் கொடுப்பது தவறு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நம்ம சேனலுக்கு வந்து வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நமக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அது என்ன விருது சார்? எதுக்காக கொடுக்குறாங்க? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் கோவைங்கிறது கோவையிலிருந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுதர்ஷன் சேஷாத்ரின்னு நினைக்கிறேன், அவர் தான் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்காரு. தே காட் ஒரு போலிங் மாதிரி அவங்க நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20,000 பேர் மத்தியில்
வாக்கெடுப்பு நடப்பதாக நமக்கு தகவல் வந்து 2 கேட்டகரியில் நம்ம நாமினேட் ஆகியிருந்தோம். ஒன்று வந்து என்னன்னா சிறந்த ஆண் ஊடகவியலாளர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு நாமினேஷனும், சிறந்த தேசியவாத சேனலுங்கிற கேட்டகரியில் ஒரு நாமினேஷனும், 2 நாமினேஷன் நம்ம சேனலுக்கு இருந்ததா தகவல் சொன்னாங்க. சரி ஓகேங்க, நீங்கள் போலிங்லாம் நடத்தி முடிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த போலிங்குடைய முடிவை நமக்கு நேற்று தான் கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுடைய சேனல் வந்து சிறந்த தேசியவாத ஊடகமாக பெஸ்ட் நேஷனலிஸ்டிக் சேனல் அப்படிங்கிற சோஷியல் மீடியா கேட்டகரியில் அந்த தார்மிக் விருது அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த தார்மிக் அவார்டு வந்து உங்கள் சேனலுக்கு கொடுக்குறோம், ஓட்டிங்கில் உங்கள் சேனல் வின் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். 2 விஷயம். ஒன்று, தனிப்பட்ட நபராக எனக்கு அந்த அவார்டு கிடைக்கிறத விட சேனலுக்கு அந்த விருது, அதுவும் சிறந்த ஒரு தேசியவாத சேனல் அப்படிங்கிற ஒரு விருதை வாய்ஸ் ஆஃப் கோவை அமைப்பு நமக்கு கொடுக்கிறது. அதை நம்ம பெறுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். என்ன காரணம்னா உனக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இந்த பயணத்தில் மிகப்பெரிய ஒரு சைபர் புல்லிங்க்கு நடுவில் தான் நம்ம ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். தினசரி நமக்கான எதிரிகள் உருவாகிட்டே இருக்காங்க. என்னோட பர்சனல் லைஃப்பில் இன்ட்ரூட் பண்ணுறான், என் குழந்தையோட ஃபோட்டோ, என் ஒய்ஃபோட ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து போட்டு மீம் போடுறான். என்னுடைய பின்னாடி யாரோ ஒருத்தன் என்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். யாரோ 2 பேர் எனக்கு பின்னாடி கத்தியோட நிற்கிற ஒரு உணர்வோடு தான் ஒவ்வொரு நாளையும் நான் கடந்து போகிற அளவுக்கு இந்த சூழலில் ஏன் என்னோட லைஃப் இருக்குன்னா, நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த ஐடியாலஜி, நத்திங் எல்ஸ். எல்லாரும் மாதிரி என்னாலையும் ஈஸியாக டெக் சேனல் பண்ண முடியும், எல்லாரும் மாதிரி என்னாலையும் ஈஸியாக ஃபுட் ரிவ்யூ பண்ண முடியும், எல்லாரும் மாதிரி என்னாலையும் ஒரு சினிமா சேனல் நடத்த முடியும். அது முடியாமலாம் இல்லை. ஓகே, இவ்வளவு கிரன்ச்சஸ்க்கு நடுவில், நெருக்கடிகளுக்கு நடுவில், அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவில், தனிப்பட்ட வன்மங்களுக்கு நடுவில் ஒரு பொலிட்டிக்கல் சேனல் ரன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாத்த விட அதில் நிறையவே பணம் வரும். பணம் தான் காரணம் அப்படின்னா, இன்னைக்கு டெக் பாஸும் டெக் சூப்பர் ஸ்டாரும் போட்டுக்கிற சண்டையை பார்த்தா மலைப்பா இருக்குது. ஒரு மாதத்துக்கு 3 பேரும் ஆளுக்கு தலா 15 லட்ச ரூபா லாபம் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அசால்ட்டாக 6 மாதத்தில் 1 கோடி ரூபாய் அங்கே வேலை பார்த்த நபருக்கு சம்பளமாக அவருடைய 30% ஷேருக்கு கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ அப்போது இவங்கன்னு மட்டும் இல்லை, A2Dயாக இருக்கட்டும், இல்லை மற்ற டெக் சேனல்ஸாக இருக்கட்டும், அல்லது மோனோலாகர்ஸாக விளாகர்ஸாக இருக்கக்கூடிய மதன் கௌரி, இர்ஃபான் மாதிரியான நபர்களாக இருக்கட்டும், பலரும் செய்ய துணியாத விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நிரஞ்சன் மாதிரியான நபர்கள் நம்ம சேனலில் பேசும்பொழுது அவங்க பேசக்கூடிய டாப்பிக்லாம் வேறு எந்த சேனல்லையும் பேசாத விஷயங்கள். நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டு தொடர்புகள் சார்ந்த விஷயங்கள், ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, புவிசார் அரசியல். அந்த புவிசார் அரசியலை இன்றைக்கி நம்ம எடுத்து அலசிட்டு இருக்கோம். பட் நெவர் வி பிராண்ட் அவர் செல்ஃப் அஸ் ஏ ஜியோ பொலிட்டிக்ஸ் சேனல். நாங்கள் வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசுவோம். இங்கே ஜியோ பொலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான சேனல்ஸ் ஒர்க் ஆகும்னு பார்த்தோன்னா, இங்கே போர் நடக்க போகுது, அங்கே குண்டு போட போகிறோம், அங்கே நாடு அழிய போகுது, இப்படிங்கிற சேனல்ஸ் தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட ப்ராப்ளமாக இருக்குது. நம்ம அப்படிலாம் பேசுறது இல்லை, நம்ம ஃபேக்சுவலாக பேசிகிட்டு இருக்கோம். எது சாத்தியமோ அதை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஜியோ பொலிட்டிக்ஸ் பேசுகிறதா இருக்கட்டும், ஷவுகத் அலி போன்றவர்களை நம்ம சேனலில் ஷோகேஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எப்படியான ஒரு டிரான்சிஷனில் நம்ம நடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிறந்ததுலேருந்தே ஒரு குழந்தை டெய்லி விவேகானந்தரை பற்றி படித்து யோகா பண்ணி, ஓகே, ஒரு ஒரு அப்படியே அந்த ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் வளர்ந்த ஒரு குழந்தை கிடையாது. இது வந்து கரடு முரடான பாதைகளில் நடந்து வந்த குழந்தை. அந்த குழந்தை வந்து இன்னைக்கு இவ்வளோ ஒரு சமத்து குழந்தையாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு டெய்லி அந்த குழந்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் ரொம்ப பெருசு. ஸோ அப்படி தான் இந்த சேனல் இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு குழந்தையாக தான் இருக்குது. ஸ்டில் இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். ஓகே, அப்படியான ஒரு சேனலை ஒரு அங்கீகரித்து ஒரு விருது, ஒரு சிறந்த தேசியவாத சேனல் அப்படிங்கிற ஒரு விருதை நமக்கு கொடுக்குறாங்கிற பொழுது ஐ ஃபெல்ட் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. கிட்டத்தட்ட 20,000 பேருக்கு மேலே ஓட் பண்ணி அதில் நம்ம சேனல் கண்டெஸ்ட் பண்ணி எலெக்ட் ஆகிருக்கு. ஸோ எகெயின் நான் இந்த விருதை முழுக்க முழுக்க நான் ஒருத்தருக்கு தான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது யாருன்னா அண்ணாமலைக்கு தான். என்ன ரீசன்னா, என்ன மாதிரி அல்லது எனக்கு முன்பாக எனக்கு பின்பாக எத்தனையோ பேர் இங்கே மாற்று அரசியல், திமுக அதிமுக வேண்டாங்க, 2 பேரும் கரப்டட் பார்ட்டி, வேறு என்னங்க அல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்னு தேடிக்கிட்டு இருந்தவங்க எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாங்க. சகாயம் தெரிஞ்சார், அப்துல் கலாமுடைய அறிவியல் ஆலோசகராக இருந்த திரு பொன்ராஜ் தெரிஞ்சார், சீமான் தெரிஞ்சார், விஜயகாந்த் தெரிஞ்சார், வைகோ தெரிஞ்சார், வாசன் தெரிஞ்சார், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெரிஞ்சாங்க. கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறவங்க அத்தனை பேருமே மாற்று 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 மாற்றுன்னு ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்டார்களோங்கிற ஒரு எண்ணம் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டம் வரும்ல, போதுண்டா அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம் வரும் பொழுது பிரதர், பார்ட்டி மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அப்ரஹென்ஷன்ஸ், தயக்கங்கள், இது எல்லாம் உடைப்பதற்கான ஒரு காலகட்டம் வந்துவிட்டதாக நான் உணர்றேன். நாங்கள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். அந்த மாற்று அரசியல் கண்டிப்பாக இளைஞர்களுக்கான ஒரு தேவையை பூர்த்தி பண்ணும். அது இந்த தேசத்துக்கான ஒரு தேவையான அரசியலாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு எனக்கு அண்ணாமலை மாதிரியான ஒருத்தர் தேவைப்பட்டார். ஓகே, பொதுவாக அவர் தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடுங்கிறாங்க, கரெக்டாக. பட் அவர் ஆடு இல்லை. ஆக்சுவலி என்ன மாதிரியான ஒரு பெருங்கூட்டம் தான் இங்கே ஆடாக இருந்துச்சு. எங்களை மாதிரியான ஆடுகள் வழி தவறி சென்று கொண்டிருந்த பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேய்ப்பராக, ஒரு குட் ஷெப்பர்டாக வந்தவர் அண்ணாமலை. ஓகே, ஸோ பேசிக்கலி அந்த ஒரு நல்ல மேய்ப்பன் கிடைத்ததுனால தான் இந்த ஆடுகள் எல்லாம் பலியாடுகளாக மாறாமல் இன்னைக்கு இப்படியான
ஒரு பாதையை நோக்கி பயணிச்சுட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்களாம் ஆடுகளும் கிடையாது, உங்களை வேறொன்றாக நான் ரியலைஸ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் அந்த ஒரு நிலையில் இருந்த ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் மாதிரி, ஓகே எங்கள் தலைவர் சொல்லிட்டாரு, அவர் தான் என்ன பண்ணுவார் தெரியும்ல, அவர் வந்துட்டாருன்னா போதும், சிஎம் ஆகிட்டாருன்னா நேராக கடலில் போயிட்டு ஒரு பெரிய வேலி கட்டி அந்த வேலிக்கு அந்த பக்கம் இலங்கை இந்த பக்கம் தமிழ்நாடுன்னு பார்டரே பிரிச்சிருவாருன்னா நம்பிக்கொண்டிருந்த ஒரு பெரும் கூட்டத்தில் இருந்து ஒரு சிறு பகுதியை தேசியவாத சிந்தனையை நோக்கி திருப்புவது தான் என்னை போன்றவர்கள் நாங்கள் பேசின அல்லது நாங்கள் முன் வச்ச அரசியலின் காரணமாக பாதை மாறிய இளைஞர்களை திரும்ப இந்த பக்கம் கொண்டுட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக கருதுகிறோம். அந்த வாய்ப்பை அண்ணாமலை உருவாக்குனதுனால தான் இந்த இடத்துல நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன், இந்த சேனல் சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு அவார்டு நமக்கு கிடைச்சிருக்கதான் நான் பார்க்குறேன். ஸோ அதனால் ரொம்ப ஓப்பன் மைண்டோட ஓப்பன் ஹார்ட்டோட இந்த அவார்ட், வாட் எவர் த அவார்ட் வி ஆர் ரிசீவிங் ஃப்ரம் வாய்ஸ் ஆஃப் கோவை, அதை நான் திரு அண்ணாமலை அவர்களுடைய கரங்களில் சேர்ப்பது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு நன்றி. அண்ட் கூடவே இந்த சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய மக்கள், ஏன்னா நம்ம ஈவெண்ட் நடத்தும் போது நம்ம மேடையில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த ஈவெண்ட்டை நாங்கள் நடத்தலை, நீங்கள் தான் நடத்துறீங்க. தட்ஸ் வெரி ட்ரூ. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியவே இல்லை. திங்கட்கிழமை அன்னைக்கு தான் ஈவெண்ட் ஆரம்பித்தோம், ஈவெண்ட்டுக்கான வேலையை ஆரம்பிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிடுது. அங்கொன்றும் இங்கொன்றும் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸிக்யூஷனில் நடக்கக்கூடியது, அதெல்லாம் நமக்கு தெரியும். வெளியிலிருந்து பார்த்த ஒருவர் கூட அந்த ஈவெண்ட்டில் ஒரு விஷயம் தவறுன்னு சொல்லலை. அத்தனை பேரும் மலைப்பாக தான் சொன்னாங்க, எப்படி சார் திங்கட்கிழமை அன்னைக்கு தானே ஈவெண்ட்னு சொன்னீங்க, எப்படி அதுக்குள்ளாமே எப்படி பண்ணீங்கன்னு. அந்தளவுக்கு ஒரு ஈவெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த டீம் தான். இதிலும் மாற்று அரசியல், மாற்று சித்தாந்தம், மாற்று எண்ணங்கள், இது சரியா தப்பா, இது நம்ம சரியான பாதையில் போகிறோமா இல்லையா, இல்லை எனக்கு இது உடன்பாடு இல்லை இருந்தாலும் நான் இங்கே வேலை பார்க்குறேன், இப்படி பல்வேறு காரணங்களோடு கடமைக்கு வேலை பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க, கடமையை உயிராக நினச்சி வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு டீம்னா அப்படி தானே இருக்கும். இப்படியான ஒரு டீம், இந்த ஒரு ஸ்ட்ரென்த், இதுக்கு தான் என்னோட பலம். இது தொடர்ந்து ஓகே. ஸோ பசங்க எல்லாருமே பார்த்தோன்னா நம்ம ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் உனக்கே தெரியும், இந்த சாருங்கிற கேட்டகரி ரொம்ப கம்மி தான். இங்கே இருப்பவர்கள் எல்லோருமே நம்மளுடைய தம்பிமார்கள் தான். அதனால தான் உரிமையாக திட்ட முடியுது. ஸோ வேலை பார்க்குறவங்க கிட்ட சார் அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட நம்மளால் உரிமையாக எடுத்துக்க முடியாது. நீ சாருன்னு தான் சொல்லுவேன் இல்லையா? ஓகே, ஒன்று நான் மீன் பண்ணி சொல்ல, இன் ஜென்ரல் சொல்கிறேன். ஸோ அப்படி இது ஒரு குடும்பம். ஓகே, நான் பேசுகிற மாதிரி அல்லது நான் கோவப்படுற மாதிரி வேறு யார் கோவப்பட்டாலும் இதே பசங்க வேறு எங்கேயும் வேலை பார்க்க மாட்டாங்க. வேறு ஒரு பாஸாக இருந்தால் அவங்க அந்த வேலையை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க என்னை பாஸாக பார்க்கல, நான் அவங்களை எனக்கு கீழே வேலை பார்க்குற என்னுடைய எம்ப்ளாயீஸாக பார்க்கல. இது ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் இப்படியான ஒரு ஈவெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறது அந்த ஈவெண்ட் நடந்து முடியும் போது தான் எனக்கே தோணுச்சு, டே இந்த பசங்களும் ஈவெண்ட்டை நடத்திடுவாங்களா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி எல்லோரும் சேர்ந்து இந்த விருதை பெறுவதாக நான் நம்புகிறேன். இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த சேனலுக்கு எங்கோ ஒரு மூலையிலிருந்து எனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க, உனக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க, இந்த சேனல் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மளெல்லாம் பார்க்கும்பொழுது அப்படியே வாஞ்சையோடு வந்து நான் உங்களை பார்த்தேன், சூப்பராக பண்ணுறீங்க, அப்படி இப்படி என்னுடைய மகன் மாதிரி அப்படிலாம் சொல்லி அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உணர்வு, தட் இஸ் இன்க்ரெடிபிள். ஸோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த விருதை, இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை கொடுக்கக்கூடிய இந்த தார்மிக் அவார்ட்ஸில் பேசு தமிழா பேசுவுக்கு வழங்கப்படக்கூடிய இந்த சிறந்த தேசியவாத ஊடகம் என்ற இந்த சமூக ஊடக விருதுகளில் நம்ம கொடுக்கக்கூடிய விருதை இவர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் ரொம்ப பேரன்போடு நான் சமர்ப்பிக்கிறேன். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.